ரகசியமா? இந்த ரகசிய வருகை அவசியமா? இயேசுவின் வருகை ரகசியமா? இந்த ரகசிய வருகை அவசியமா? இது வேகம் சொல்கின்ற உபதேசமா? இல்லை சத்துரு செய்கின்ற சதிமோசமா? இது வேகம் சொல்கின்ற உபதேசமா? இல்லை சத்துரு செய்கின்ற சதிமோசமா? இயேசுவின் வருகை ரகசியமா? இந்த ரகசிய வருகை அவசியமா? வல்லமையோடும் அதிகாரத்தோடும் இயேசு வருவாரே. வானத்தில் மேகங்கள் மேலே ஏறி மகிமையாய் வருவாரே. வலுவாக தொனிக்கும் எக்காலம் முழங்க இறங்கியே வருவாரே. வானத்தில் பளிச்சிடும் மின்னலை போலவே பிரசன்னமாவாரே. வல்லமையோடும் அதிகாரத்தோடும் இயேசு வருவாரே. வானத்தில் மேகங்கள் மேலே ஏறி மகிமையாய் வருவாரே. வலுவாக தொனிக்கும் எக்காலம் முழங்க இறங்கியே வருவாரே. வானத்தில் பளிச்சிடும் மின்னலை போலவே பிரசன்னமாவாரே. இயேசுவின் வருகை ரகசியமா? இந்த ரகசிய வருகை அவசியமா? கண்கள் யாவையும் கர்த்தரையே அன்று கண்டிடுமே. குத்தியே மகிழ்ந்த எவரது வாய்களும் அங்கே புலம்பிடுமே. அவரது சத்தத்தை மறித்தவர் அனைவரும் காதில் கேட்பாரே. அவரவர் தமது வரிசையிலே உயிர்த்து எழுவாரே. கண்கள் யாவையும் கர்த்தரையே அன்று கண்டிடுமே. குத்தியே மகிழ்ந்த எவரது வாய்களும் அங்கே புலம்பிடுமே. அவரது சத்தத்தை மறித்தவர் அனைவரும் காதில் கேட்பாரே. அவரவர் தமது வரிசையிலே உயிர்த்து எழுவாரே. இயேசுவின் வருகை ரகசியமா? இந்த ரகசிய வருகை அவசியமா? உயிருடன் இருப்பவர் மறுரூபமாகவே அன்று ஆவாரே. உன்னத கர்த்தரை சந்திக்கவே உயரே செல்வாரே. நன்மைகள் செய்தவர் நித்தியமாக ஜீவனை அணிவாரே. தீமைகள் செய்தவர் நித்தியமான தீர்ப்பினை அடைவாரே. உயிருடன் இருப்பவர் மறுரூபமாகவே அன்று ஆவாரே. உன்னத கர்த்தரை சந்திக்கவே உயரே செல்வாரே. நன்மைகள் செய்தவர் நித்தியமாக ஜீவனை அணிவாரே. தீமைகள் செய்தவர் நித்தியமான தீர்ப்பினை அடைவாரே. இயேசுவின் வருகை ரகசியம் இல்லை. இயேசுக்கு ரகசிய வருகை அவசியம் இல்லை.
இதுவே வேதம் சொல்கின்ற மெய் உபதேசம். இதை மறந்தால் இழப்பாயே நீ பரதேசம். இயேசுவின் வருகை ரகசியம் இல்லை. இயேசுக்கு ரகசிய வருகை அவசியமில்லை.